இன்னொரு சில்க் இருக்கு, அஹிம்சா சில்க்னு சொல்லுவாங்க. பட்டுப்பூச்சி வந்து ஒரு குக்கூன்ல இருந்துட்டு உங்களுக்கு வந்து வெளியே வரும். அஹிம்சா பட்டுனா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த புழு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த குக்கூனை பாயில் பண்ணி பட்டு எடுப்பாங்க. புரியல, அது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. என்ன அஹிம்சை இருக்குன்னு? அதாவது பூச்சியை கொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த பட்டெல்லாம் பண்ணணும்னா நீங்க பூச்சியை கொல்லணும். இது லார்வா உள்ள இருக்க போட்டு தள்ளிட்டு அதை தூக்கி போட்டு பண்றது. சோ அத நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து அஹிம்சா சில்க் வாங்குறேன்ட்டு. எல்லா சில்க்குமே அஹிம்சா சில்க் கிடையாது. அவங்க அந்த லார்வாவை ஃப்ரீயா விட்டு அது பட்டாம்பூச்சி அடுத்து அதோட ஸ்டேஜுக்கு போனா மட்டும்தான் வந்து அது வந்து அஹிம்சா பட்டு. ஆனா அது நிறைய பேர் இப்போ இந்த வீகன்லாம் சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்றாங்க பாத்தீங்களா, நான் வந்து பட்டுப்பூச்சியை வந்து கொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிம்மிக்கா இப்போ போயிட்டு இருக்கு. ஓ அப்படியா விஷயம், ஒரு நிமிஷம். அண்ட் இன்னொரு த மோஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டிங் கிம்மிக் வந்து வீகன் சில்க் சாரீஸ். இட்ஸ் ஆல் பிளாஸ்டிக். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து பட்டுப்பூச்சை கொல்லல, என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நான் எதுவுமே பண்ணலன்னு. அப்போ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எங்க போகுது உங்களுக்கு? இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.